ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்னது வந்து என்னன்னா, முதல்வர் அவர்கள் அந்த குறிப்பிட்ட வார்த்தைனா, முதல்வர் அவர்களும் நேரடியா சென்னையில இருக்கிற எல்லா கல்யாண மண்டப ஓனருக்கும் ஃபோன் போட்டு, "எப்பா தாவேகாக்கு நீங்க குடுக்கக்கூடாது." அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாப்ல. "எங்களுக்கு ஆஃபீஸ் போட முடியல. அப்படின்னா என்ன, நாங்க நேரா வீடு வீடா வந்து நிப்போம்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வீட்ல தான் வச்சுக்கிறாங்களா அப்புறம் என்ன? ஆமா. இந்த கூடாரம் காலி பண்ணிட்டேங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அனுமதி வாங்காத ஒரு கூடாரம், அப்ப காலி பண்றதுல வந்து திருப்பி மீண்டும் வந்து திமுக மீது பழி சொல்வதை எப்படி பார்க்குறீங்க? ஆதவ அர்ஜுனாவுடைய அரசியல் முதிர்ச்சியின்மையாக நான் பார்க்குறேன். இன்னொன்னு சொல்றேன். இதெல்லாம் செலவு கணக்குல எழுதுவாங்க. அது மெயினு. இவரு ஆளே இல்லண்ணே. 30 சேர் போட்டிருக்கீங்க. டேய் எதுக்குடா 30 சேர்? இவரு பெரிய பெரிய தப்பு பண்றாரு. 40 லட்ச ரூபா தான் செலவு. இவரு 5, 6 கல்யாண மண்டபத்த பிடிச்சு வச்சிருக்காரு. அப்புறம் பெரிய அளவுல ஏசி போட்ட அந்த இத கட்டுறாரு. அந்த இதுக்கே 4 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா கணக்கு எழுதிருவாங்க. ம். அப்புறம் ஒவ்வொரு இடத்துல இந்த மாரிலாம் போட்டிருக்கு. போட்டுரு. அதுக்கெல்லாம் எழுதி, அதுக்கு ஒரு 4 பேர் ஊழியர்ன்னு போட்டு, எல்லாம் போட்டா 40 லட்ச ரூபா மொத நாளே காலி ஆயிடும். ம். இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. இவருக்கு அது புரியல. 2வது தேர்தல் ஆணையம், நீங்க தப்பு இருந்தா உங்கள எடுக்க தான் சொல்லும். ஆமா. அவங்களே கூட பழைய ஆட்கள் இந்த ஒரு இதுல இருந்தா எடுக்க சொல்லுவாங்க. எடுக்க வைப்பாங்க. நீங்க கரெக்ட்டா இருந்துட்டு போங்கன்றேன். தேர்தல் ஆணையத்துல பர்மிஷன் வாங்கி தான் வைக்கணும். பூத்து போடுறதெல்லாம்.